ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு பிடிச்ச உங்கள் பசங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க எங்கே போகிறாங்க, வராங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களோட மொபைல்லேருந்தே பார்க்க முடியும். சப்போஸ் இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலோ, ஸ்கூலோ, காலேஜோ போகிறாங்கன்னா, அவங்க சேஃபாக வந்து காலேஜுக்கு போயிட்டு மறுபடியும் சேஃபாக வீட்டுக்கு வந்துடுறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உங்களுடைய மொபைல்லேருந்தே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக மஸ்ட்டாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அது மேலே வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கெட் ஸ்டார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு சைன் அப் பண்ணி விட்டுருங்க. சைன் அப் பண்ணிட்டு பேக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர் கீழே சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சைன் இன்றத மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி கேட்கும். அது வேண்டாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் இமெயில் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட நீங்கள் சைன் அப் பண்ண மெயில் ஐடியை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணதும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ இருக்கணும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீப் யூஸிங் திஸ் டிவைஸ்னு இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லா பெர்மிஷனும் வந்து அலோவ் பண்ணுங்கள் உங்களுடைய லைவ் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நார்மலாக கூகுள் மேப்பில் சேட்டலைட் வியூ பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு கீழே 3 லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணோன்னா சேட்டலைட் வியூ காட்டும். அதை கிளிக் பண்ணோன்னா போதும், உங்களுக்கு வந்து நார்மலாக சேட்டலைட் வியூ வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் என்னுடைய ஃபோனில் வந்து என்னுடைய லைவ் லொக்கேஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நான் எங்கே இருக்குன்றது வந்து இதில் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம என் ஃபோனில் என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய லவ்வர், உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லை உங்கள் பசங்களுடைய ஃபோனில் வந்து உங்களுடைய ஃபோனில் என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபோன்லையும் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணி எல்லா ப்ராசஸும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வேறு ஒரு மெயில் ஐடியை வச்சு சைன் இன் பண்ணணும். சைன் இன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ 2 ஃபோனும் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு உங்களுடைய ஃபோனில் ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் ஹியூமன் ஐக்கான் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஜென்ரேட் ஆகிடும். அந்த கோடு எடுத்து இப்போ உங்களுடைய டாட்டருடைய ஃபோனில் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்களுடைய ஃபோனில் மேலே ஃபேமிலின்னு இருக்கு இல்லையா, அதே இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஜாயின் எ சர்க்கிள் இல்லைனா கிரியேட் எ சர்க்கிள்னு 2 ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லைன்னா ஜாயின் அனதர் சர்க்கிள், கிரியேட் அனதர் சர்க்கிள்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஜாயின் எ சர்க்கிள்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கோடு என்டர் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக கேட்கும். ஸோ இந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணலாமான்ட்டு. ஸோ ஜாயின் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அவங்களோட இதில் வந்து ஜாயின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைவ் லொக்கேஷன் உங்களுடைய ஃபோன்லையும், உங்களுடைய லைவ் லொக்கேஷன் வந்து அவங்களுடைய ஃபோன்லேயும் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் எங்கே போனாலுமே அவங்களால வந்து உங்களுடைய லைவ் லொக்கேஷனை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் அவங்களுடைய ஃபோனில் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய ஃபோன்லேயும் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க, வராங்க, ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஸ்கூல்ன்ட்டு போனாங்கன்னா அங்கெல்லாம் போயிட்டு ப்ராப்பராக வந்து சேஃபாக வீட்டுக்கு வந்துடுறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. உங்களுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சுனாலையும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃபோன் தொலைஞ்சாலும் சரி, அவங்க ஃபோன் தொலைஞ்சாலும் சரி, ஒரு ஃபோனில் வந்து 2 பேருடைய லைவ் லொக்கேஷனும் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வச்சு உங்களுடைய ஃபோனை வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.